வெளியே போயிட்டாரு ஒரு 200 இருந்துட்டாங்க. சரி, உங்களுக்கு மட்டும் எப்படிதான் காசு வருதோ தெரியல. ஹலோ, பைக் பெட்ரோல் இல்லாம நிக்க ஒரு 200 ஜிபி பண்ணி விட. இந்த பண்ணி விடுறேமா. சரி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் கேட்க நேரத்துல காசு கிட்டே இருக்கிய. மணி எப்படி வருது உனக்கு? நான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன். சரியா? அது ஒரு தலைவலியா இருக்கும். ஒரு வீடியோ பார்க்கலாம். அப்படிலாம் இல்ல, ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா போதும். அது எப்படி? டிஸ்பிளேல நம்பர் இருக்கு, டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். எஸ்பிஓட மார்க்கெட்டிங் பிளானை பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட்டிங் பிளான்ல என்ன மாதிரியான அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான இன்கம் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, A to Z எல்லாமே பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சோ இந்த வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு யார் இந்த வீடியோ ஷேர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட, உங்களுக்கு யார் இந்த பிளான பத்தின டீடைல்ஸ் ஷேர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட மெயினா இந்த PDF டாக்குமெண்ட், இந்த ப்ரௌச்சர்ஸ் வாங்கி தெளிவா நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க. வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு எல்லாமே A to Z அத்தனை பேஜையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 பேஜ் இருக்கும். அத்தனை பேஜையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம எந்த பேஜையும் விட்டுறக்கூடாது. எவ்ரி பேஜ் நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. ஓகே, சோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ரைட், அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் நாம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கம்பெனி பத்தின ஃபுல் டீட்டெயில் நாம தெரிஞ்சுக்கிட்டு, சோ எல்லாமே இது ஓகேவா, இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த ஜாப் எதுக்காக நம்ம பண்றோம், அவங்களுக்கு என்ன இன்கம் வரும், இதனால நமக்கு எப்படி இன்கம் அவங்க கொடுப்பாங்க, இந்த கம்பெனி எவ்வளவு நாளா இருக்கு, பேமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கா, இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க நிறைய பேர் அந்த தப்பு தான் நம்ம பண்றதே கிடையாது. ரைட், ஏன்னா அது மிகப்பெரிய தப்பு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. அந்த தப்பு நம்ம பண்றதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளவு பே பண்ணணும், எவ்வளவு எனக்கு இன்கம் வரும், எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு அதிகமா சம்பாதிக்க முடியும், இந்த 2-3 கொஸ்டின்ஸ் ஏதாவது பெருசா நம்ம எதுலையுமே தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதே இல்லை. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. ரைட், ஸோ எந்த ஒரு கம்பெனியில நம்ம எதுல ஜாயின் பண்ண போனாலும், என்ன பர்ச்சேஸ் பண்ண போனாலும், ஜஸ்ட் அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ், மினிமம் 5 மினிட்ஸ் ஆச்சு ஒதுக்கி அதை பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்தவங்க சொன்னதை மட்டும் காதுல வாங்காம நாமளா அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்றது அவ்வளோ நல்ல விஷயம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இதுல SBO கம்பெனி பத்தின டீடைல்ஸ் இருக்கும். சோ சிம்பிளா கொடுத்துருப்பாங்க, நீங்க தெரிஞ்சுக்கலாம், படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் அதெல்லாம் சொல்லி போராடிக்க விரும்பல. ரைட், சோ மொத்தம் SBOல 3 விதமான கேட்டகரி இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் பிளானுக்குலாம் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, சோ மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ், சோ அந்த பிளான்ல தான் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. சோ இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 100% ஃப்ரீ தான். சரிங்களா? SBOல ஜாயின் பண்றதுக்கு 100% ஃப்ரீயாவே நீங்க ஒர்க் பண்ணலாம். அது எந்த பிரச்சனை கிடையாது. மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அந்த பிளான்ல தான் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே, ரைட். சோ அடுத்தது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாவும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஒவ்வொரு லெவலுக்கு நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். எல்லாமே ஒரே பிளான் தான், சிங்கிள் பிளான். மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ல ஜாயின் பண்ண போறீங்க, அது 100% ஃப்ரீ தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தேவைப்பட்ட விருப்பம் இருந்தா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா தான். இதுல பண்ணணுமா அவசியம் கிடையாது, கண்டிஷன்ஸ் கிடையாது. நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்லயே கூட கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அது யாரும் உங்களை வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. ரைட், சோ அது உங்களுடைய விருப்பம் மட்டும்தான். சப்போஸ் நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் எல்லா ஜாப்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஒர்க் என்னன்னா, நாங்க ஒரு இமேஜஸ் கொடுப்போம், கொஞ்சம் கண்டென்ட் டெக்ஸ்ட் கொடுப்போம். சரிங்களா? அதை நீங்க உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் Facebook, Instagramல ஷேர் பண்ண போறீங்க. ஷேர் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். மேக்சிமம் ஒரு டாஸ்க் பண்றதுக்கு 5 மினிட்ஸ்க்கு மேல இங்க உங்களுக்கு வேலையே இருக்காது. அதிகபட்சம் 5 மினிட்ஸ். எவ்வளவு ஸ்லோவா பண்ணாலும், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்றவங்களாவே இருந்தாலும் நாங்க கத்துக் கொடுப்போம். ட்ரைனிங் டெமோ வீடியோஸ் கொடுப்போம், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத SBOல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கு, லைவ் சேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு கைட் பண்றதுக்கு பிரச்சனை கிடையாது. ஜாயின் பண்ற வரைக்கும் மட்டும்தான் உங்களோட இன்ட்ரடியூசரை நம்பிக்கிட்டு இருக்கணும். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க இன்ட்ரடியூசரை நம்பணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்காங்க, SBO சப்போர்ட் டீம் இருக்கு, கமாண்டர்ஸ் இருக்காங்க. சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு கைட் பண்றதுக்கு. சோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை SBO பொறுத்த வரைக்கும். பட் இங்க நீங்க ஒர்க் பண்ணணும், அதை நீங்க கத்துக்கிட்டு ஒர்க் பண்ணணும், அதுதான் விஷயம்.
இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க். ஸோ உண்மையிலேயே என்னால ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். இது என்ன கத்துக்கணும், ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது, பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒரு போட்டோ எப்படி ஷேர் பண்றது, இது தெரிஞ்சா போதும் நீங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ணலாம். தெரியலனாலும் நாங்க சொல்லிக் கொடுப்போம். ரைட், இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க எங்க கத்துக்க முடியும். SBOல வெறும் ஒர்க் பண்றோம் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நிறைய அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னெல்லாம் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன் பார்க்கலாம், அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். ஸோ ஜாப் என்னன்னு சொல்லிட்டு சிம்பிள், நாங்க கொடுக்குற இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட உங்களுடைய பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும், அவ்வளவுதான். ரைட், ஸோ ஜாப் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவோட ஒரு நாளைக்கு எத்தனை டாஸ்க் பண்ணலாம், ஒரு டாஸ்க்கு எவ்வளவு இன்கம். ஸோ பர் டே 1 டாஸ்க் தான் பண்ண முடியும். ஒரு டாஸ்க் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 5 rupees. டாஸ்க்னா என்ன, டாஸ்க்னா என்னன்னா நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து அதை ஷேர் பண்ண சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம ஷேர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்றோம். இதான் ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு உங்களுக்கு 5 rupees கொடுப்பாங்க. இதுக்கான டியூரேஷன் மேக்ஸிமம் 5 minutes தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கு மேல ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லயே ஷேர் பண்ணணும்னா ஏதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், குரூப்ல நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கணும், ஃபாலோ பண்ணிருக்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா, நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க மட்டும்தான் உங்க பேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க, யாரும் ஃபாலோவர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனாலுமே நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதுல எதுவும் கண்டிஷன்ஸ் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது அமௌண்ட் பே பண்ணணுமா சார்? மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் 100% உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்க பே பண்ணணும் அவசியம் இல்லை, ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க உங்களுடைய ஒர்க் என்ன, கண்டென்ட்டை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றதுதான். ஸோ நீங்க எப்ப வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா 500 rupees ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பர் மந்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 rupees உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 5 rupees அப்படின்னா 150 rupees பர் மந்த் ஃப்ரீயாவே 100% ஃப்ரீயாவே லைஃப் டைம் நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ இது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கான பிளான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னா என்ன? ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்றீங்க, நாங்க கொடுக்குற கண்டென்ட்டை ஷேர் பண்றீங்க, ஸோ அதனால உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இதுல அடுத்த லெவல் நீங்க இன்னும் அதிகப்படியமா தெரிஞ்சுக்கணும், அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ எங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். எங்களுடைய எங்க கூட டைப் பண்ணியிருக்கிற பார்ட்னர்ஸ் கம்பெனியில. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஏன் சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்? ரைட், ஏன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் ஜஸ்ட் நாங்க கொடுக்குற கண்டென்ட்டை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றதையும் தாண்டி அதையும் தாண்டி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க சோசியல் மீடியாவில் கத்துக்க முடியும். ரைட், அதுதான் எங்க விஷயம். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்றோம். இன்னும் அட்வான்ஸ்டா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது எப்படி, ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்றது எப்படி, பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது, குரூப் ஓபன் பண்றது, சோ அதுல எப்படி எல்லாம் போஸ்ட் போடுறது, ஹேஷ்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கான இன்கம் எவ்வளவு கிடைக்கும், 50 rupees பர் டாஸ்க். அதே டெய்லி 1 டாஸ்க் தான். சோ நீங்க அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பிளான்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது சோசியல் மீடியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. அப்போ மஸ்ட் நீங்க இதை ஜாயின் பண்ணணும். எங்களுடைய பார்ட்னர்ஸ் கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய ஸோ அந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி வரும். அதை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு 50 rupees கிடைக்கும். சார் நான் அப்பயும் அதே ஒரு டாஸ்க் தான் பண்ணேன், அதே சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் பண்றதா சொன்னீங்க, அதுக்கு 5 rupees கொடுக்குறீங்க, இதுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்றதுக்காக 50 rupees கொடுக்குறீங்களா சார்? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க இங்க பண்ணக்கூடிய கண்டென்ட், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஷேர் பண்றதுக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட், இமேஜஸ் எல்லாமே வேற. ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா நீங்க அப்கிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அப்கிரேட் மீன்ஸ் என்னன்னா நீங்க அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லி கொடுப்பாங்க A to Z எல்லாமே. இப்ப நீங்க பிஃபோர் ஜாயினிங் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அடுத்தது நீங்க உங்க இன்ட்ரடியூசர் கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வெல்கம் வீடியோஸ் இருக்கும், ஒவ்வொரு டாஸ்க் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டெமோ வீடியோ இருக்கும். எல்லாத்துக்குமே
நீங்க இன்னொருத்தரை நம்பி இருக்க வேண்டியதில்லை, எல்லாமே SBO உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது இல்லாத நிறைய டெலிகிராம் குரூப்ஸ் இருக்கு. ஸோ குரூப்ல ஜாயின் பண்ணுவாங்க, உங்களுடைய இன்ட்ரடியூசர் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அந்த குரூப்ல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு அங்க மெம்பர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ரைட், இது இல்லாம கமாண்டர்ஸ் எல்லா லாங்குவேஜுக்கும் இருப்பாங்க. ஸோ அவங்களும் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. நேரடியா SBO கூட சேட் ஆப்ஷன்ஸ் மூலியமா உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ரைட், ஸோ நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறிட்டீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது மூலியமா. ஸோ நீங்க பண்ணக்கூடிய உங்களுக்கான கண்டென்ட் டோட்டலா சேஞ்ச் ஆகும். ரைட், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண கண்டென்ட்டுக்கும் இருக்கும், பட் சேம் ஒர்க் என்னவோ சேமா தான் இருக்கும். பட் இந்த கண்டென்ட்டுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். சரிங்களா, நம்ம போடக்கூடிய டெக்ஸ்டா இருக்கட்டும், ஹேஷ்டேக்ஸ், மற்ற மாதிரி லிங்க்ஸ், நிறைய விஷயங்கள் ஆட் ஆகும் இதுல இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஒர்க் பண்ணும்போது. ரைட், இது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 50 rupees அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய டாஸ்க் லிமிட் பாத்தீங்கன்னா அதே ஒரு டாஸ்க் தான் ஒரு நாளைக்கு. ஸோ மந்த்லி உங்களுக்கு 1500 rupees நீங்க earn பண்ண முடியும். ரைட், 1500 rupees நீங்க earn பண்ணுவீங்க பர் மந்த். 1500 rupees வந்துட்டாலே போதும், நீங்க ரெடீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ ரெடிம்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1500 rupees வந்தாலே போதும், நீங்க ரெடிம்ஷன் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ரைட், இது இண்டிவிஜுவல் மார்க்கெட். ஸோ எவ்வளவு நாள் சார் ஆகும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு? மேக்ஸிமம் நீங்க ரிக்வஸ்ட் கொடுத்தது வந்து மேக்ஸிமம் 7 working daysல உங்களுக்கு அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ரைட், நம்ம எவ்வளவு பே பண்ண வேண்டியது வரும் சார் நம்ம அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு? 5999 மட்டும்தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஸோ அதுல நீங்க எவ்ரி மந்த் 1500 rupees earn பண்ணலாம். எவ்ரி மந்த் 1500 rupees earn பண்ணலாம். இது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா இருக்கட்டும், இதுல எதுலையுமே நீங்க யாரையும் ரெஃபர் பண்ணாம நீங்க மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இந்த 2 பிளான். ஓகே, சோ இதுலயே நான் இருந்துகிட்டு எனக்கு இந்த இன்கமே போதும் அப்படின்னாலும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவா மாறலாம். அசோசியேட்டிவா மாறுதுன்னா இதுக்கு ஏதாவது பே பண்ணுமா சார்? அதெல்லாம் எதுவும் பேமெண்ட் எல்லாம் பண்றது இல்ல. நீங்க யாரையாச்சும் ரெஃபர் பண்ணீங்கன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறிட்டாங்கன்னா அப்ப நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டா மாறிடுவீங்க. அவ்வளவுதான். டிஃபரெண்ட் என்னன்னா சேம் ஒர்க் தான். ஒர்க் உங்களுக்கு 50 rupees பர் டாஸ்க்கு, ஒன் டேவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்கறது, இதெல்லாம் சேம் தான். உங்களுடைய ஒர்க்கும் சேம், சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் பண்றது தான், எல்லாமே சேம் தான். ரைட், ஆனா உங்களுக்கு இங்க நீங்க யாரையாச்சும் ரெஃபர் பண்ணி ஒன்ஸ் நீங்க SBOல மார்க்கெட்டிங் பிளான்ல ரெஃபர் பண்ணி அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறிட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டா மாறிடுவீங்க. ரைட், அதுதான் மெயினான விஷயம். மார்க்கெட்டிங் அசோசியேட்டா நீங்க மாறிட்டீங்கன்னா அதனால என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரைட், மார்க்கெட்டிங் அசோசியேட்டா நீங்க மாறுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பர்சனை SBOல ரெஃபர் பண்றீங்க, அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறிட்டாரு அப்படின்னா அதுக்கான ரெஃபரல் கமிஷன், ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் அப்படிங்கிறது 1000 rupees கிரெடிட் ஆகும். ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் நீங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 1000 rupees உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ரைட், அதே மாதிரி அந்த பர்சன் அகைன் ரீபர்ச்சேஸ் SBOல மறுபடியும் வேற ஒரு பர்ச்சேஸ் பண்றாரு. இப்போ ஒரு ஒன் டைம் ஜாயின் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா ஒர்க் பண்ணி முடிச்ச ஒரு பர்ச்சேஸ் பண்றாரு, பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மறுபடியும் வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், 500 rupees கிடைக்கும். அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் ரீபர்ச்சேஸ் பத்தி. சோ எத்தனை பேர் தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும்? சோ 40 members வரைக்கும் ரெஃபர் பண்ணலாம். ரைட், எத்தனை பேர் ரெஃபர் பண்ணலாம்? 40 members வரைக்கும் ரெஃபர் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ட்ரோ கமிஷன். இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சன் அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் இல்லையா, அந்த டாஸ்க் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு அவங்க பண்ற டாஸ்க்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அவங்க டெய்லி டாஸ்க் பண்றாங்க, அந்த டாஸ்க் மூலியமா அவங்க ஒரு இன்கம் எடுக்கிறாங்க, அந்த இன்கம்ல இருந்து உங்களுக்கு ஒரு 20% கிரெடிட் ஆகும். அதுதான் இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெஃபரலும் அவங்க டெய்லி டாஸ்க், சரிங்களா, அவங்க என்னெல்லாம் டெய்லி டாஸ்க் பண்றாங்களோ அந்த டாஸ்க் இன்கம்ல இருந்து 20% உங்களுக்கு இம்மீடியட்டா அப்பவே அவங்க டெய்லி டாஸ்க் பண்ண உங்களுக்கு இம்மீடியட்டா ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய SBO உடைய அந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். சரிங்களா, அதுல காமிச்சிடும். ரைட், எவ்ரி ரெஃபரல் நீங்க எத்தனை ரெஃபரல் கொடுக்கலாம்? 40 ரெஃபரல் வரைக்கும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன்.
சரிங்களா? ஒரு 10 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் எவ்வளவு இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. டெய்லி டாஸ்க் இன்கம் அப்படிங்கிறது நீங்க மட்டுமே ஒர்க் பண்ணி வாங்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது 1500 rupees. ஒரு 10 பேர் ஒரு 1 monthல 10 பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரெஃபரல் கமிஷன் அப்படிங்கிறது 10,000 ரூபாய். டெய்லி டாஸ்க் இன்கம் 1500, ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் 10,000 rupees கிடைக்கும். அது இல்லாம இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு 3000 rupees கிரெடிட் ஆகும். ஏன்னா 10 பேர் எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய 1500 rupees ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க. சரிங்களா? அப்ப 10 பேருக்கு 15,000 வாங்குவாங்க. 15,000ல 20% அப்படிங்கிறது 3000 rupees. இதுதான் இன்ட்ரோ கமிஷன். அவங்க வாங்குற இன்கம்ல இருந்து 20% நீங்க எடுக்க முடியும். நீங்க டெய்லி ஒர்க் பண்ற வருமானமே பாத்தீங்கன்னா 1500 தான், 1500 தான். ஆனா இன்ட்ரோ கமிஷன் 3000 rupees. அதுதான் இன்ட்ரோ கமிஷனுடைய மிகப்பெரிய பெனிஃபிட். நம்ம எதுவுமே ஒர்க் பண்ண, நம்ம ஒன் டைம் அவங்க இன்ட்ரோ பண்ணிவிட்டோம், அதோட சரி. லைஃப் டைம் அந்த இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்களோ அவங்க டெய்லி ஒர்க் பண்ண நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ரைட்? சோ இந்த வித்ட்ராவல் இதுல எப்படி சார், அதாவது ரிடீம்ஷன் பண்ணி எடுக்கிறது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி டிரான்ஸ்பர் பண்றது, எப்ப பண்ண முடியும் அப்படின்னா இங்க 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ரெஃபரல் ஏர்னிங். நீங்க யாரையாச்சும் ரெஃபர் பண்ணா அந்த இன்கம் உங்களுக்கு 1000 rupees ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்துக்கலாம். வித்தின் 24 ஹவர்ஸ்ல கிரெடிட் ஆயிடும். ரெஃபரல் இன்கம் மட்டும் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல கிரெடிட் ஆகும். ரைட்? டாஸ்க் ஏர்னிங் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? டாஸ்க் ஏர்னிங்ன்றது என்னன்னா உங்களுடைய டெய்லி டாஸ்க் ஏர்னிங் பிளஸ் இன்ட்ரோ போனஸ். இன்ட்ரோ கமிஷன்ஸ் இங்க வருது பாத்தீங்களா? இந்த 20%, இந்த 20% இன்ட்ரோ கமிஷன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 rupees ரீச் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது மந்த்லி 30 days ஆகணும், 40 days ஆகணும், அதெல்லாம் கிடையாது. இன்ட்ரோ கமிஷன் 1500 நீங்க ரீச் பண்ணிட்டீங்கனாலே போதும். அது எப்போ வேணாலும் நீங்க வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட், அதாவது ரெடீம் பண்ணி எடுத்துக்க முடியும். அது உங்களுக்கு 7 working daysல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். ஸோ ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது 24 hours. இந்த டாஸ்க் ஏர்னிங் அப்படிங்கிறது 7 working daysல உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். 1500 rupees வந்துட்டாலே போதும். நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். ரைட்? கிளியரா? ஸோ மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படிங்கிறது என்ன, நாம யாரையாச்சும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டா ரெஃபர் பண்ணி முடிச்சிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா அவரு அப்கிரேட் ஆயிட்டாரு அப்படின்னா, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கவுண்ட் ஆகிடும். அப்ப நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆயிடுவீங்க. அப்படி அவங்க மாறினதுனால, பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு 1000 rupees ரெஃபரல் இன்கமும் 20% இன்ட்ரோ கமிஷனும் கிரெடிட் ஆகும். சோ கிளியரா இருக்க? ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளான் பத்தின ஒரு பேசிக் ஓவரால் பார்த்தலாம். என்னென்ன பிளான்ல என்னென்ன இன்கம்லாம் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ரைட்? சோ இங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டெய்லி டாஸ்க் இன்கம் உண்டு. அதே மாதிரி நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ரெஃபரல் இன்கம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ரெஃபர் பண்ணா ரெஃபரல் இன்கம் கண்டிப்பா உண்டு. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ரெஃபரல் லிமிட் சேம், எல்லாருக்குமே 40 தான். அத்தனை பேருக்குமே ரெஃபரல் கவுண்ட் அப்படிங்கிறது 40 ரெஃபரல் தான் பண்ண முடியும். அடுத்தது இன்ட்ரோ கமிஷன் உண்டா சார்? இன்ட்ரோ கமிஷன்ஸ் கண்டிப்பா கிடையாது. நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாவே இருந்துகிட்டு நீங்க ரெஃபரல் பண்றீங்க அப்படின்னா ரெஃபரல் இன்கம் மட்டும்தான் வரும். உங்களுக்கு அந்த 20% இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது வராது. ரைட்? அதே மாதிரி அந்த பர்சன் ரீபர்ச்சேஸ் பண்ணாரு அப்படின்னா அதுல இருந்தும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்காது. நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டு அதுலயே தான் இருக்கீங்க, நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கல, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாத்திக்கல அப்படின்னா அப்போ உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனும் ரீபர்ச்சேஸ் கமிஷனும் உங்களுக்கு கிடைக்காது. ரைட்? இது ரெண்டும் உங்களுக்கு கட் ஆயிடும். சரிங்களா? ரைட்? நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பொறுத்த வரைக்கும் சேம் தான். நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தது என்னவோ அதே தான். சரிங்களா? நீங்க இதுலயே இருந்துகிட்டீங்கன்னா இந்த இன்கம்லாம் வராது. நீங்க ரெஃபரல் பண்ணலாம். ரெஃபரல் பண்ணீங்கன்னா நீங்க மார்க்கெட்டிங் ஒரு ரெஃபரல் பண்ணாலும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவா மாறிடுவீங்க. சரிங்களா? சோ ஒரு ரெஃபரல் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா மாறும்போது, அசோசியேட்டிவா மாறும்போது நீங்க ரெஃபரலும் பண்ணிக்க முடியும், எக்ஸ்ட்ரா ரெஃபரலும் பண்ணிடுவீங்க. ரெஃபரல் இன்கம் வரும், இன்ட்ரோ இன்கம் வரும், அது மட்டும் இல்ல ரீபர்ச்சேஸ் இன்கம் வரும். எல்லா இன்கமுமே உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ரைட்?
ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கும்போது ரெஃபரல் பண்ணலாம், ரெஃபரல் இன்கம் கிரெடிட் ஆகும். பட் ஆனா இன்ட்ரோ போனஸ், அதாவது இன்ட்ரோ கமிஷனும் ரீபர்ச்சேஸ் கமிஷனும் உங்களுக்கு வராது. ரைட்? நீங்க அப்ப இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறணும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறிட்டீங்கன்னா தான், அதுக்கப்புறம் நீங்க ரெஃபரல் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இன்கம் எல்லாம் கிரெடிட் ஆகும். இன்ட்ரோ இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம் எல்லாம் வரும். இல்ல சார், நான் முன்னாடியே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஜாயின் பண்ணி நான் ரெஃபரல் பண்ணி அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறி நான் ரெஃபரல் இன்கம் வாங்கிட்டேன், அதுக்கப்புறமா நான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறினா எனக்கு அவங்களுடைய இன்ட்ரோ கமிஷன்ஸ் கிடைக்குமா சார்? அவங்க ரீபர்ச்சேஸ் கமிஷன், இதுக்கு முன்னாடி நான் ரெஃபர் பண்ணவங்களுடைய இன்ட்ரோ கமிஷன், ரீபர்ச்சேஸ் கமிஷன் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். ரைட்? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் நாம பர்ச்சேஸ் பண்றதன் மூலியமா என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க எஸ்பிஓல ஆஸ் எ மார்க்கெட்டரா ஒர்க் பண்ண போறீங்க, அது ஃபர்ஸ்ட் இது பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்றது மூலியமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி நீங்க கத்துக்க முடியும். ரைட்? பேசிக்ல இருந்து மிட் லெவல் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து, ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து, அதன் மூலியமா எப்படி இன்கம் எடுக்கிற வரைக்கும் எல்லா விஷயமும் பேசிக் உங்களுக்கு கத்து கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸ்ல. அதையும் நீங்க கத்துக்க முடியும், இங்க ஒர்க்கும் பண்ணிக்க முடியும், அங்க நீங்க கத்துக்கவும் முடியும். ரெண்டுமே பண்ண முடியும். ஏன்னா இந்த காலத்துல எல்லாமே டிஜிட்டல் தான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாலே போதும், வீட்டுல இருந்து நீங்க ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண தெரியும், அதை வீடியோ போடுறது எப்படி, அதுல இன்கம் வாங்குறது எப்படி, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு ஓன் பிசினஸே பண்ண முடியும். இல்லையா? இப்ப எல்லாமே அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ரைட்? அடுத்தது இதுல வேற என்ன பெனிஃபிட் இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணும் போதுனா, 6000 rupees ஒர்த்தான பைமோட் இ காமர்ஸ். ரைட்? பைமோட் இ காமர்ஸ்ல, அதாவது பைமோட் சூப்பர் மார்க்கெட் ஒரு அப்ளிகேஷன் நமக்கு இருக்கு, நம்ம கூட டைப்ல இருக்கிற இன்னொரு ஆல்டர்னேட் கம்பெனி. சோ அந்த கம்பெனியில நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட்? வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த கம்பெனியில உங்களுக்கு 6000 rupees ஒருத்தான ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்க ஷாப்பிங் பண்ணும் போதெல்லாம் அந்த ரிவார்ட் பாயிண்ட பயன்படுத்திக்கலாம். ரிவார்ட் பாயிண்ட் பயன்படுத்தி நீங்க ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். ரைட்? சோ எஸ்பிஓ மூலியமா as a மெம்பரா நீங்க அங்க போயிட்டு அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 rupees ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அது எஸ்பிஓ மூலியமா ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீயாவே 100% ஃப்ரீயாவே உங்களுக்கு அந்த 6000 rupees ஒருத்தான ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. நீங்க அதை ஷாப்பிங்க்கு பயன்படுத்திக்கலாம். ஷாப்பிங் பண்ணும் போதெல்லாம் டிடக்ஷனுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே? ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் இங்க கிளியரா கொடுத்திருப்பாங்க. பொறுமையா படிச்சு பாருங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னும் ஒரு 10 minutes ஆகும். நம்ம இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பாத்தீங்கன்னா 20,000 இந்த ரீபர்ச்சேஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வந்துட்டீங்க. 20,000 rupees ஏர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 20,000 நீங்க ஏர்ன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அகைன் எஸ்பிஓல இருக்கக்கூடிய எனி ஒன் சர்வீஸோ ப்ராடக்டோ நாங்க ரெக்கமெண்ட் என்ன பண்றோமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணி மறுபடியும் 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ரைட்? சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க ஃப்ரீயா ஒரு எக்ஸிகியூட்டிவ் பர்சனா வரீங்க, உள்ள ஜாயின் பண்ணி உள்ள வரீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னா, 5 days இன்ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் ஆயிடும். 5 days கண்டினியூ ஒர்க்கே பண்ணல, டெய்லியும் 5 rupees வர மாதிரி ஒர்க் பண்ற அந்த டாஸ்கை 5 days கண்டினியூ ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் ஆயிடும். ரைட்? சோ அதே மாதிரி உங்களுடைய பேன் கார்டு, உங்க நேம்ல பேன் கார்டு இருக்கணும். பேன் கார்டு இருக்கணும், உங்க நேம்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இப்படி இருந்தாதான் நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியும். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. 18 வயசுக்கு மேல இருக்கணும். எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். எல்லா பாயிண்ட்டும் பொறுமையா செக் பண்ணி படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கு புரியலன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. தப்பே கிடையாது, டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சரிங்களா? கூகுள் டிரான்ஸ்லேட்ல போயிட்டு இதை ஒரு போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டீங்கன்னா தமிழ்ல அழகா காமிச்சாலும் நீங்க படிச்சு பார்த்துக்க முடியும். சோ இப்படி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்க. சோ மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரீயாவும் ஒர்க் பண்ணலாம். அப்கிரேட் ஃப்ரீயா ஒர்க் பண்ணீங்கன்னா 150 rupees per month earn பண்ண முடியும். சோ இதை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, எங்களுடைய ரெக்கமெண்ட் பண்ற கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு பர் மந்த்துக்கு 1500 rupees கிடைக்கும். இது எல்லாமே நீங்க மட்டுமே ஒர்க் பண்றது. இன்கேஸ் நீங்க யாரையாச்சும் ரெஃபர் பண்றீங்க, ரெஃபரல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களால ரெஃபரல் பண்ண முடியும் அப்படின்னா, ரெஃபரல் பண்றது ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா போதும், அவங்களே பார்த்துட்டு டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ண போறாங்க. அவ்வளவுதான்.
இந்த வீடியோவும் இந்த PDF ஃபைலும் சென்ட் பண்ணா முடிஞ்சது, அவ்வளவுதான். ரைட்? அப்படி பண்ணக்கூடிய ரெஃபரல் ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ரா 2 விதமான இன்கம் கிடைக்கும். ஒன்னு ரெஃபரல் இன்கம், இன்னொன்னு இன்ட்ரோ இன்கம், இன்ட்ரோ கமிஷன். இது ரெண்டுமே கிடைக்கும். சோ இப்போ உங்களுக்கு பர் மந்த்துக்கு 10,000 அபோவே தாராளமா நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ட்ரடியூசர் யாரோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.